ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னு அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேவோட நேம் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் வேர்டில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். பட் இந்த அனிமேவோட ஸ்டோரி வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த அனிமே பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 1. எஸ்ராங் மான்ஸ்டரான ஃபென்ட்ரேன்னு நினைச்சா ஒரு சிட்டியவே காலி பண்ண முடியும். பட் ஃபிளேமிங் டிராகன் பார்ட்டிஸ் அதை தடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவை தான் டேரக்டா அந்த ஃபென்ட்ரேல் வந்து அட்டாக் பண்ணுது. மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் டக்குன்னு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லேடிக்கு அடிப்படவும் இன்னொரு லேடி டக்குன்னு அவளை ஹீலிங் பண்றா. லீடர் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவோ ஃபிளேம் ஸ்வாட் எடுத்துட்டு அந்த ஃபென்ட்ரீலோட தலையை அந்த லீடர் துண்டா கட் பண்ணியிருந்தான். பேண்டனா ஸ்விஃப்ட் ரேஞ்சர், மார்லபஸ் த பிரீஸ்டஸ், குளோனவா ஃபிளேமிங் வாரியர் அண்ட் நான் என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. நான் ஒரு பவர்லெஸ் மேன். இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட சேர்ந்து வேர்ல்ட காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த சாப்பாடு கேவலமா இருக்கு கேர்ள், நீயே சமைச்சிரு அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் எல்லாருக்கும் சேர்த்தே சமைச்சிரு, ஏன்னா இதுதானே உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பேண்டனா சொல்றா. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உன்னை அந்த பார்ட்டில இருந்து நீக்கிறோம், ஏன்னா நீ எதுக்குமே பிரோஜனம் இல்லாத யூஸ்லெஸ்ஸா இருக்க. ஹை ரேங்கிங் பார்ட்டி மெம்பர்ஸ் கூட ஒன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஒருத்தர் இருந்தா அது எங்க வளர்ச்சியை தான் தடுக்கும். சோ மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கோல் நம்ம ப்ளீஸ் நான் இந்த பார்ட்டியில இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அந்த லீடர் நம்ம ஹீரோ வயிற்றுலயே கிக் பண்ணியிருந்தான். என்னோட கதை ஒரு காமனான கதை தான். பவர்ஃபுல்லான ஹீரோஸ் பார்ட்டில இருந்து கிக் பண்ணப்பட்ட ஒரு பவர்லெஸ் மேன். எனக்குன்னு போக எந்த இடமும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்காக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஒரு கில்டுக்கு போறான். அந்த ரிசப்ஷன் லேடியோ உங்களுக்கு ஜாப் வேணுமா இல்லைன்னா ஜாப் கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் எனக்கு ஜாப் வேணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். உங்களோட ஆப்டிடியூட டெஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா கர்ட் ராக்கான்ஸ் 15 வயசு, மவுண்டன்ஸ்ல ஹாஸ்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லவும் எங்கப்பா அவ்வளவு தூரம் தள்ளி ஒரு வில்லேஜ் இருக்கா, சரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடின்னு கேட்டா ஃபிளேமிங் டிராகன் ஃபேங்ல எடுபடியா இருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும் எஸ்எஸ் ரேங்குக்கு ப்ரமோட் ஆன அந்த பார்ட்டியான்னு கேட்டா ப்ரமோட் ஆன அடுத்த நிமிஷம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு பெரிய பார்ட்டியோட எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க தரமா சரி உங்க ஆப்டிடியூட டெஸ்ட் பண்ணுவோம் அந்த ரிசப்ஷன் லேடி சொல்றா. உங்களுக்கு ஏதாச்சும் ஹிடன் டேலண்ட் இருக்கலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ எக்ஸைட்டடா இருக்கிறான். காமனார்ட் சி ரேங்க்ல இருந்து ட்ரிபிள் எஸ் ரேங்க் வரைக்கும் இருக்கும். ஈவன் 2 பேர்கிட்ட ஸ்வாட் ஆப்டிடியூட் இருந்தாலுமே கூட அதுலயும் ஹை ஆப்டிடியூட் இருக்கிறவங்களால ஸ்வாட வச்சு ராக்கையே கட் பண்ண முடியும். ஹீரோட எல்லா காம்பேட் ஸ்கில்லோ ஜி ரேங்க்ல தான் வந்து நிக்குது. ஃபைட் பண்ணக்கூடிய எந்த வேலையுமே உங்களுக்கு செட் ஆகாது. பட் கவலைப்படாதீங்க, மேபி மேஜிக், ஆல்கமி, பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி ஏரியாவோ இருக்கு, அதுல உங்களுக்கு திறமை இருக்கலாம்னு சொன்னா அது டெஸ்ட் பண்ற மாஸ்டர் இங்க இல்லன்னு சொல்றீங்க. பட் எனக்கு இப்பவே காசு வேணும், சாப்பாடு கூட காசு இல்ல நம்ம ஹீரோ சொன்னா அந்த மோட்டையை உங்களால தூக்க முடியுமான அந்த லேடி கேட்கிறா. நம்ம ஹீரோவோ அதை தூக்குனா என் மானாவை இதை அப்சர்வ் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்குறான். மணல் மூட்டையை உங்களால தூக்க முடிஞ்சா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் இருக்கு, இந்த சிட்டியோட வாலை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் வேணா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லவோ டெம்பரவரி ஒர்க்கரா நீ ரொம்ப குட்டி பையனா இருக்க, உன்கிட்ட மசில்ஸே இல்ல, வேலையை ஒழுங்கா பாப்பியா, இந்த செமெண்ட் எடுத்து இந்த சவுத்துல பூசு அப்படின்னு அவர் சொன்னா மானவத்துல இன்க்ளூட் பண்ணி பூசணுமா இல்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 3 மணி நேரத்துல நான் வந்து செக் பண்ணுவேன், ஒழுங்கா வேலையை பார்க்கணும், வேலைக்கு தகுந்தபடி தான் அங்க காசுன்னு அவர் சொல்லிட்டு போக்குவோம். மாணவியை இன்க்ளூட் பண்றதுக்கு அவன் நாலேஜ் நல்ல வேலை நான் அவர்கிட்ட கேட்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவர் வந்து பார்த்தா மொத்த வேலையை நம்ம ஹீரோ சிமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கான். சாரிங்க சிமெண்ட் காலி ஆயிடுச்சு, அதான் வேலையை நான் முடிக்கல நம்ம ஹீரோ சொன்னா. 3 மணி நேரத்துல இவ்வளவு வேலையை அவன் முடிச்சிட்டானு ஷாக் ஆயிட்டு எப்படி நீ இதை பண்ணன்னு கேட்டேன். போட்ட இந்த மாதிரி போஸ்ட்னு சொல்லவும் அதை கேட்கல. பட் இதை தவிர்த்து வர எக்ஸ்பிளைனிங்கும் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஒரு வாரத்துக்காச்சும் அட்லீஸ்ட் நான் இங்க ஒர்க் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவோ சரி ஓகே அப்படின்னா இன்னைக்கான வேலைக்கு என் கையில இவ்வளவுதான் காசு இருக்கு, பேலன்ஸ் நாளைக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாளைக்கு கண்டிப்பா நான் என் பெஸ்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அதான் அடுத்த நாளே நம்ம ஹீரோ பாதி கோட்டை சவர முடிச்சிட்டான். இனி நீ வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வெறும் 3 நாள் தானே ஒர்க் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா அவர்கிட்ட காசு இல்லாதவங்களுக்காக தான் இந்த ஒர்க்கையே நாங்க வச்சிருந்தோம். பட் ஒன்னால அவங்களுக்குலாம் வேலை இல்லாம போயிடும், ரொம்ப ஃபாஸ்டா வேலை பாக்குற, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் காசை கொடுத்துருந்தாரு. நான் மோசமா வேலை பார்க்கங்கிறத என் மூஞ்சிக்கு நேரா சொன்னா நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக நல்லா வேலை பார்க்கறேன்னு நான் ஆறுதல் படுத்தி வேலையை விட்டு தூக்கிட்டாரு போல நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். டெக்னீஷியன்ஸ் வர இன்னும் டைம் ஆகும், வேற என்ன வேலையை கொடுக்குறதுன்னு ரிசப்ஷன் லேடி யோசிச்சா கில்டுல ஒருத்தி ஏதோ வேலைக்காக ஆளை தேடி வந்திருக்கா. மைனிங் ஆளு தேவன் வந்திருக்காங்க, பட் அன்அப்ரூவ்டு மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். சாரி மேடம், அண்டர் டெவலப்டு ஏரியாக்குள்ள யாரும் மைண்ட் பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொன்னா. இன்னும் ஒரு வாரத்துல நான் டாக்ஸ் கட்டணும், எனக்கு காசு தேவை அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. அவனா அந்த வேலையை வந்து பாக்குறான். மைனிங்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். மசில்ஸே இல்ல இந்த குட்டி பையனா கூட்டிட்டு போறது அப்படின்னு அந்த லேடி கேட்கவும் ஸ்ட்ராங்கான ஆளை ஹையர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் நீங்க 10 சில்வர் காயினாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த காசுக்கு தான் நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன் அப்படின்னு அந்த லேடி யோசிச்சுட்டு பேர் என்ன சொன்ன கர்ட் தானே, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னல, சரியா கூட வா அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. கர்ட் ரொம்பவே கைண்டான பையனாவும் கியூட்டாவும் இருக்கால அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. கிரஷல் நமக்கு ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, கர்ட்டோட சேலரி அவன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எவ்வளோன்னு பார்த்தா இது 200 கோல்டு காயினா அப்படின்னு சொல்லி கிரஷல் ஷாக் ஆகுறா. இது சாண்ட் பேக்கியா இங்கே இருக்குன்னு கிரஷல் கேட்கவும் ஆக்சுவலி அது சாண்ட் பேக் இல்ல, மானாவ
மெஷர் பண்றது ஒருத்தருக்கு எவ்வளவு மானா இருக்கோ அந்த பேக் அவ்வளவு வெயிட்டா மாறும். நார்மல் பீப்புள் அதை தூக்குனா வெயிட்லெஸ்ஸா தெரியும்னு சொல்லவும் எனக்கு இது அவ்வளவு ஹெவியா தெரியல. பட் அன்னைக்கு அவனுக்கு அது அவ்வளவு ஹெவியா தெரிஞ்சதுன்னு அப்படின்னா இந்த கர்ட் யார் தான் அவன் அப்படின்னு யோசிக்கிற. அந்த மவுண்டன் ஏரியாவுக்கு இந்த லேடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. ஒரு குட்டி டென்ட் தான் அந்த இடத்துல இருக்கு. ரெண்டு பேரும் இதுல எப்படி தூங்குறது நம்ம ஹீரோ கேட்டா கூட ஒரு ஆள் படுத்த அவனுக்கு தூக்கம் வராதான்னு கேட்கவும் நீ ஒரு கியூட்டான பொண்ணு நான் ஒரு பையன் நம்ம ஹீரோ சொன்னா இது நான் கியூட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் வேர்ல்டுல நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கேன் பட் நீ ரொம்ப கியூட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி வியடா சொல்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு இருந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்கவும் மலேசியா நீங்க இதை சமைச்சது உண்மையிலேயே சூப்பர்ப்பா. எனக்காக இது நாள் வரை யாருமே சமைச்சது இல்ல ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னவான் மத்தவங்க எப்பவுமே என் கூட சாப்பிட்டது இல்ல இது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நைட்டு எலிஷியா வேணும்னே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஃப்ரீயா தூங்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அது டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. எலிஷியா நீ உண்மையிலேயே ரொம்ப க்ரூவலான பொண்ணு தெரியுமா. நானும் ஒரு பையன் தான் எல்லாரையும் இவ்வளவு ஈஸியா நம்பாதன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வெளியே எழுந்துச்சு போயிருந்தான். ஒரு வாரத்துக்கு இவன் கூட இருக்க போறாங்க போது இவனை நான் ட்ரஸ்ட் பண்ணணும்ல இவன் ஒரு ஜென்டல்மேனா இருக்கான் அப்படின்னு எலிஷியா பார்த்துட்டு தூங்கியிருந்தா. நைட் ஃபுல்லா இவன் வெளியவா தூங்கியிருக்கான். என் பட்டானையும் இவன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கானே அப்படின்னு பாக்குறா. நீங்க எலிஷியா நம்ம ஹீரோ எந்திக்கிறான். துணியை நீயா சரி பண்ணனவா கேட்குமா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் முடிகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் 10 கோல்டு காயினாச்சும் தேவை அப்படின்னு எலிஷியா சொல்லுவோம். சும்மா நம்ம ரேண்டமெல்லாம் போய் தோண்டுனா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்த போயிட்டு சர்வே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஒரு இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அதுக்குள்ள மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டுபிடிச்சா நம்ம கோல் அடைஞ்சிடலாம்னு யுலிஷியா யோசிக்கிறா. சரி இதெல்லாம் போய் நான் வித்துட்டு வரேன்னு யுலிஷியா சொன்னா அப்படிலாம் இதை பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச உனக்கும் இதுல பங்கு உண்டுன்னு யுலிஷியா சொல்றா. அப்படியே இதை வித்தா கம்மியான காசு தான் கிடைக்கும். சோ இதை ரீஃபைன் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கிங்டம்லயே வெறும் 10 மேஜிக் கிராஃப்ட்மேன் தானே இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டக்கு நம்ம ஹீரோ அதை ரீஃபைன் பண்ணிருக்கான். இது பண்ண அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் ஆகுமே எப்படி நீ இதை குயிக்கா முடிச்சேன்னு கேட்டா 1 மணி நேரத்துக்குலாம் என் மாணவ என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. 1 மணி நேரம் அவங்க அதை யூஸ் பண்றாங்கன்னா மேஜிக் கிராஃப்ட் எல்லாம் ஆசம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அர்த்தத்துல சொல்லலன்னு யுலிஷியா பார்த்துட்டு இப்ப அதை வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யுலிஷியா கிளம்புறான். வேற நம்ம ஹீரோ இந்த இடத்துலயே தங்கி இருக்கான். நம்ம கிங்டம்ல ரீஃபைன் பண்ணாத ஃபாரின் குட்ஸ் எல்லாம் இங்க விற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவோம். இது நம்ம ஊர்ல பண்ணதான்னு சொல்லுவோம். எந்த அட்டாலியில பண்ணாங்கன்னு கேட்டா யுலிஷியா ஒரு சிம்பிள் எடுத்து காமிக்கிறா. ராயல் ஃபேமிலியோட அட்வென்ச்சரா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் கிறிஸ்டல் அவன் எடுத்துக்கிறான். இப்ப யுலிஷியா வந்து வேற ஒரு மேஜிக் மாஸ்டரை பாக்குறதுக்காக போற ராயல் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ற கோட் மேஸ் தான் இவா. இந்த மேஜிக் கிறிஸ்டல் செக் பண்ணுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு 10 சில்வர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு 10 கோல்டு காயின் தரேன்னு சொல்லுவோம். அவ்வளோ காணமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நார்மலா மானா கிறிஸ்டல் லைட்டா எமிட் பண்ணா அதை வச்சுதான் அதோட மானா லெவல கண்டுபிடிப்போம். ஆனா இந்த மேஜிக் கிறிஸ்டல் மானாவை லீக் பண்ணாம உள்ளே டிராப் பண்ணிக்கிடுது. அந்த அளவுக்கு இதை சூப்பரா ரீஃபைன் பண்ணிருக்காங்க. வச்சிருக்கிற 50 கிறிஸ்டலுக்கு இந்த 500 கோல்டு காயின். பட் எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. வேற எந்த கடையிலயும் நீ இதை விற்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியாது. ரெண்டாவது இவ்வளவு பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் எல்லார் கைக்கு போறத கிங்டம் விரும்ப மாட்டாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் கிறிஸ்டல் செஞ்ச பர்சன் யாரு அவங்கள பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிற. நீ அவங்கள மோனோப்ளைஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கவும் அந்த பர்சன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே சொல்ல முடியும்னு கேட்டா யுலிஷியா ஒரு கோர்ட் மேஜா என்னோட ராயல் ஆர்டர் இது உண்மையா சொல்லன்னு கேட்கவும் பட் நான் இப்ப ராயல் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணல உன் ஆர்டர் எல்லாம் கேட்க முடியாதுன்னு யுலிஷியா சொல்றா. சரி அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா வாங்கிட்ட அதை கேட்கறேன். இன்னொரு நேஷனுக்கு இந்த பர்சனை போக விட்டுறாத. பர்சனுக்கு பேரண்ட் கவுண்ட்ங்கிற டைட்டில கொடுக்குறேன். சோ மேஜிக் ரிசர்ச் லேப்ல அவரை ஒர்க் பண்றதுக்கு கேட்டு பாரு அப்படின்னு சொல்றா. 500 கோல்டு காயின் ஹானரரி கவுண்ட் பதவி கர்ட் யாருதான் அப்படின்னு சொல்லி கர்ட் யாருன்னு கில்டுல விசாரிக்க போனா அந்த கில்டுல இவாட்ட கர்ட் யாரு அப்படின்னு கேட்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு கிறிஸ்டல் சொல்லுவோம். ராயல் ஃபேமிலியோட சிம்பிளை காமிக்கவுமே கர்ட்டை பத்தின டீடைல்ஸ் எடுத்து கொடுக்குறா. அவன் காம்பேட் ஸ்கில் எல்லாமே ஜி ரேங்க்ல இருக்கான்னு பார்க்கவும் அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட்டை பாருங்கன்னு சொல்லவும் இது 200 கோல்டு காயினா அப்படின்னு யுலிஷியா ஷாக் ஆகுறா. நார்த் அண்ட் வெஸ்ட் கோட்டை அவன் தனியாலாம் செஞ்சு முடிச்சிட்டான்னு சொல்லவும் இப்போ புரியுது. இந்த 499 கோல்டு காயின் அவன் அக்கௌண்ட்ல போட்டு ராயல் ஃபேமிலி அட்வென்ச்சரா நான் அவனை ஆர்டர் பண்றேன். கர்ட்டை பத்தின டீடைல்ஸை யாருக்கோ கொடுக்காத அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இதுல ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கான். அவனோட பவரை பத்தி அவனுக்கே இன்னும் முழுசா தெரியல. யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.